ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ரொம்ப நேரமாகவே உன் வராகி அம்மா உன்கிட்ட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்காக தெரியுமா? உன் வேண்டுதல் இன்னும் நிறைவேறல, நீ ஆசைப்பட்டது இன்னும் நடக்கலன்னு பிரார்த்தனைகள் நிறைவேறாமல் கவலையில் துடித்துக் கொண்டும் துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்க உன் வாழ்க்கையில இனி எல்லாவற்றையும் சிறப்பாக நடக்க செய்து நீ தலை நிமிர்ந்தபடியே தன்மானத்தோடும் கௌரவத்தோடும் வாழும்படி செய்வதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்கிட்ட பேசணும்னு ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன். அடுத்தவங்களுக்கு இருக்கிற காசு பணம் வசதியை பார்த்து நீ தலை வணங்காதே. அதுக்கு பதிலா ரொம்ப ஒருத்தவங்க வசதி இல்லாம இருந்தாலும் அவர்கள் வயதானவர்களாக இருக்காங்க, அவங்க நல்ல அனுபவசாலியா இருக்காங்க, புத்திசாலியா இருக்காங்க, நல்ல குணத்தோட இருக்காங்கன்னா அவர்களுக்கு நீ தலை வணங்கு. வசதியும் வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனா முதுமை என்பது எல்லாருக்குமே வரக்கூடிய விஷயம். நீயும் உன் வாழ்க்கையில நாளைக்கு வயசானதுக்கு அப்புறம் உனக்கு 4 பேர் மதிப்பு மரியாதையும் கொடுக்கணும்னு யோசிப்ப. அப்படி உனக்கான மதிப்பு மரியாதையும் கிடைக்கணும், நாளடைவில் உனக்கான விஷயங்கள் நடக்கணும்னா இன்னைக்கு நீ அடுத்தவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுத்து பணிவோடு நடக்கக்கூடிய ஆளாக இருந்து விடு என் செல்லமே. உன்னை யாரு செல்லா காசா நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க கண்ணு முன்னாலேயே உன்னை கன நேரத்தில் உச்சத்தில் கொண்டு வந்து உயர்வான வாழ்க்கையை வாழ வைக்க போறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. எந்த விருப்பு வெறுப்பு சலிப்பு தவிப்பு எதுவுமே இல்லாம எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரி பார்த்து உன்னுடைய வாழ்க்கையும் ஆசையா ரசிச்சு வாழக்கூடிய ஆளாக நீ மாற வேண்டும். அப்போதுதான் நீ எனக்கு மிகவும் நெருங்கிய பிள்ளையாக நீ இருப்ப. வாழ்க்கையை பார்த்து வெறுப்போ சலிப்போ அடைய வேண்டாம் என் செல்லமே. எது உனக்கு கிடைக்குதோ அது நல்லதுக்கு தான் நன்மைக்கு தான் நினைச்சிட்டு திருப்தியா உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. எனக்கு வேண்டும் என்பது ஆசை, எனக்கு மட்டுமே வேண்டும் என்பது பேராசை அல்லவா? எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு கூட நீ யோசிக்க வேணாம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு யோசி. எனக்கானது நான் ஆசைப்பட்டபடி கிடைக்கணும்னு யோசி. அதை விட்டுட்டு யாரும் நல்லா இருந்துடக்கூடாது, எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடக்கூடாது, நான் மட்டும்தான் எல்லாத்தையும் பெற்று எல்லாரையும் விட சிறப்பா வாழணும்னு நினைக்கிறது தவறான விஷயம் அல்லவா? உன் வாழ்க்கையில எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும்படி உனக்கான மங்களங்களும் உண்டாகும்படி செய்வதற்காக தான் இந்த வராகியம்மா உன்கிட்ட பேச வந்தேன். பயமும் கவலையும் விரக்தியும் எதுவா இருந்தாலும் அதை தூக்கி எறிஞ்சிட்டு எதை பார்த்தும் பயப்படாம தைரியமா வாழ தயாராகு. உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையா இந்த வராகி நான் இருப்பேன். யாருக்குமே உன்னை பிடிக்கலையே நினைச்சு நீ கவலைப்பட்டதெல்லாம் போதும். உண்மையிலேயே நீ யாருக்காகவும் பொய்யோ பொய்யுரட்டோ சொல்ல மாட்டாய். யாருக்கும் துணையா நின்று சரி செஞ்சு சமாளிக்கவும் மாட்ட. அதனாலதான் இப்படி அது யாருக்கிட்டையும் நடிக்க தெரியாதனாலதான் எல்லாருக்கும் உன்னை பிடிக்காத பிள்ளையாக நீ இருக்கிறாய். நீ அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும்ன்ற அவசியம் நான் உனக்கு கொடுக்கல. நீ உன் மனசாட்சிக்கு உண்மையா நேர்மையா வாழ்ந்தா போதும். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு தானே? நிச்சயமா இந்த வராகியம்மா என் அன்பு பிள்ளையான உன்னை அரவணைச்சு உன் வாழ்க்கையை நீ சிறப்பா ஜெயித்துபடி வாழ்வதற்கு எல்லா வகையிலும் துணையாய் நிற்பேன் என் தங்கமே. உன்னுடைய தன்னம்பிக்கை மூலமாக தான் உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெற போற. இனி யார் கையையும் எதிர்பார்த்து உன் வாழ்க்கையை வாழ நினைக்காம உன்னுடைய வாழ்க்கையை நீயே ஜெயிப்பதற்கான விஷயங்களை செய்ய தயாராகு. நிறையோ குறையோ உனக்கு கிடைச்சதை கொண்டு திருப்திகரமாக வாழ பழகு. நான் உனக்கு துணையா இருக்கிறதுனாலேயே உன் வாழ்க்கை இனி அழகாய் மாறும். அழகிய விஷயங்கள் எல்லாம் இனி தானாக உன்னை தேடி வரும். நீ செஞ்ச நல்ல விஷயங்களையும் அடுத்தவங்களுக்கு செஞ்ச உதவிகளையும் நன்மைகளையும் மற்றவர்கள் மறந்து போகலாம். ஆனால் இந்த வராகி அம்மா நான் ஒருபோதும் மறப்பதில்லை என் செல்லமே. நீ எப்போதுமே தொடர்ந்து நல்ல செயல்களை செஞ்சு நல்ல பிள்ளையா இருந்தீனா எனக்கு மிகவும் பிடிச்ச பிள்ளையாக இருப்பாய். இந்த பிறவில நீ என்ன செய்யணும் ஞாபகம் வச்சுக்கிட்டு உன்னுடைய கடமைகளை எல்லாம் சரியாக செய்தாலே உன் வாழ்க்கையும் அழகானதாக மாறும். இத்தனை நாள் நீ பட்ட கஷ்ட காலத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வரும்படி இனிமேல் உன் வாழ்க்கையை உனக்கு இஷ்டமானதாக நான் அமைச்சு தரப்போறேன். உன் வாழ்க்கை பயணத்துல நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் நீயா தானே தனியா எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிற. ஏன்னா உன் வாழ்க்கையில உனக்கு துணையாக நீ மட்டும்தான் இருக்க முடியும். மற்றபடி உன் வாழ்க்கையில வந்து போறவங்க எல்லாருமே வழிபோக்கர்கள் தான். அவங்க ஒரு காலகட்டத்துல வருவாங்க, ஒரு காலகட்டத்துல எங்க இருக்காங்கன்னே தெரியாம காணாம போயிடுவாங்க. நீதான் எப்போதும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்காம உன் வாழ்க்கையை உன் இஷ்டப்படி வாழக்கூடிய ஆளாக உனக்கான விஷயங்களை நீயே செய்து கொள்ளக்கூடிய ஆளாக இருந்திடணும். ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்து பணம் காசு சீடு சொந்தம்னு சேர்த்து வைக்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு கஷ்டம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, உழைப்புனா என்னன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஆளாக இருக்கணும். நீயும் உன் பிள்ளைங்களுக்கு உழைக்கும் பழக்கத்தை சொல்லிக் கொடு. அதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் என் செல்லமே.
அதை விட்டுட்டு நான் அனுபவிக்காததெல்லாம் என் பிள்ளை அனுபவிக்கணும், நான் பார்க்காததையெல்லாம் என் பிள்ளைங்க நல்லா பார்த்து சந்தோஷமா எந்த குறையும் இல்லாம நிறைவா வாழணும், சந்தோஷமா இருக்கணும், வீடு ஆளு பேரு சொத்து சுகம் நிறைய இருக்கணும்னு அவங்களுக்காக உன் வாழ்க்கையை நீ வாழ மறந்துட்டு ஓடி தேடி ஆடி அலைஞ்சு கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்து சம்பாதிச்சு வச்சினா அவர்களுக்கு சுகமாக மட்டும்தானே இருக்க தெரியும். சுமைகளையும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் எப்படி சமாளிப்பாங்க? எல்லா மனிதரும் ராஜாவாகவே கடைசி வரைக்கும் இருந்துட முடியாது. ராஜாவாகவே இருந்தாலும் எதிரி வந்து தாக்கும் போது அவனை சமாளிக்க தெரிஞ்சிருக்கணும் அல்லவா? அப்படிதான் உன் பிள்ளையும் நீ செல்லமாவே வளர்க்காம அவங்களுக்கும் வாழ்க்கைனா என்ன, கஷ்டம்னா என்ன, உழைப்புனா என்ன, பண கஷ்டம்னா என்ன, மனசு கஷ்டம்னா என்னன்னு எல்லாத்தையும் சொல்லி கொடு. அதை சமாளிக்கிறதுக்கும் அவர்களையே தனியாக விட்டு சமாளிக்க வை. அப்போதான் நாளைக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் தவறா முடிவு எடுக்கவும் மாட்டாங்க, சரியா சிந்திச்சு சாதிக்கவும் செய்வார்கள். பிள்ளைகளுக்கு எப்போதும் நல்லது செய்யலாம், ஆனா அது நல்லதே அவர்களுக்கு கெட்டதாக இருந்துவிடக்கூடாது. அவங்க வாழ்க்கையில நிரந்தரமா தொடர்ந்து வெற்றியை பெற்றுக்கிட்டே இருக்கணும்னா அவர்களுக்கும் உழைக்கும் பழக்கத்தை சொல்லிக் கொடு என் தங்கமே. ஒவ்வொரு நாளும் இன்னைக்காவது நல்ல நாளா இருக்கும், இன்னைக்காவது நான் நினைச்சது நல்லபடியா நடக்கும்ன்ற எதிர்பார்ப்போடு தான் நீ எழுந்திருக்கிறாய். ஆனா ஒவ்வொரு நாள் இரவு தூங்க போகும்போதும் அம்மா வராகி தாயே இன்னைக்கு என்னை இவ்வளவு தூரம் சோதிச்சிட்டியேன்னு சொல்லி வருத்தத்தோடும் ஏமாற்றத்தோடும் நீ வேதனைப்படக்கூடிய விஷயங்கள் எனக்கு தெரியும். கவலை கொள்ளாதே என் செல்லமே. இப்போதான் உனக்கான நல்ல நேரம் பிறந்திருக்கு. கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே இந்த வராகி அம்மா நான் சரி செஞ்சு உன் வேண்டுதலையும் நிறைவேற்ற தான் போறேன். அதுக்குள்ளாகவே அவசரப்படாதே. நிச்சயமா நான் உனக்கான உதவிகளை செய்வேன். உனக்கான நல்லது செய்பவர்கள் அதற்குரிய நன்மைகளையும் தீமை செய்தவர்கள் தண்டனையையும் பெறுவது போலவே நீ அடுத்தவங்களுக்கு செஞ்ச நல்லதுக்கான நன்மைகளை இப்போது நானே உனக்கு வாரி வழங்கப் போகிறேன் என் செல்லமே. உனக்கு கெடுதல் செஞ்சவங்களுக்கு நான் இப்போ தண்டனை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. அதுவும் உன் கண்ணு முன்னால தான் நடக்க போகுது. நீ கொஞ்சம் மனசை தைரியமா வச்சுக்கோ. இலகுவான மனம் கொண்ட யதார்த்தமான அப்பாவி குணம் கொண்ட என் அன்பு பிள்ளையான நீ உன் வீட்டுல இது நடக்குது, உன் வீட்டு பிரச்சனை, உன் வீட்டு கஷ்டத்தை அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லாத. கண்ட இடத்துலயும் மனிதர்களிடம் போய் நீ ஆறுதல் தேடினால் அது உனக்கு ஆறுதலை தராது, அவமானத்தை மட்டும்தான் தரும். யாருக்கிட்டையும் உன் வாழ்க்கையில நடக்கிற எதையும் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இந்த வராகி அம்மா என்ன மட்டும் முழுசா நம்பு. உன்னை பற்றி கவலைப்படாத மனிதர்களிடம் போய் நீ கண்ணீர் சிந்துவது அர்த்தமற்றது தானே. அவங்க நீ என்ன சொன்னாலும் அதை கதையா கேட்பாங்களே தவிர அதற்காக உன் மீது கஷ்டம் வருத்தப்படுவதோ அல்லது உனக்காக வருத்தப்படுவதோ அல்லது உன்னை என்னுடைய நிலைமை நினைச்சு வேதனைப்படுவதோ நிச்சயமாக செய்ய மாட்டார்கள். யார் என்ன செஞ்சாலும் அதை பத்தி வருத்தப்படாம உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யாரிடமும் சொல்லி கண்ணீர் வடிக்காம நீ என்ன செய்யணும் ஏது செய்யணுமோ அதற்கான வேலைகளை செஞ்சு போய்கிட்டே இரு. நீ நல்லவனா இருந்தும் இந்த உலகம் உன்னை குறை சொன்னா அதுக்காக நீ சோர்ந்து போக கூடாது என் செல்லமே. யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காம கடந்து போகக்கூடிய ஆளாக இரு. நீ நாளைக்கு நல்லா முன்னேறி நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு உன்னை குறை சொன்னவங்க அதே இடத்துலதான் இருப்பாங்க. ஆனா நிச்சயமாக நீ முன்னேறி போய் முன்னேற்றத்தை பெற்றிருப்பாய் என் செல்லமே. உனக்கு ஏதாவது ஏமாற்றம் நடந்திருந்தா உன்னுடைய சிந்தனையை திசை திருப்ப வேண்டும். உனக்கு ஏதாவது மன வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் நடந்துருச்சு, கஷ்டத்தை தரக்கூடிய விஷயம் நடந்துருச்சுன்னா உடனே மனசை திசை திருப்பி நல்ல விஷயத்த நின. அதை விட்டுட்டு எனக்கு இப்படி நடந்துருச்சே, நான் ஏமாந்து போயிட்டேனே, எனக்கு கஷ்டம் வந்துருச்சே, கவலை வந்துருச்சேன்னு தீய விஷயங்களை தூக்கி சுமக்காதே. கெட்டதை ஒதுக்கி வச்சுட்டு அடுத்து என்ன செய்யணுமோ பார்த்துட்டு போய்கிட்டே இரு, நல்லதே நடக்கும்.